Hello students, this is Iqbal. இப்போ எக்ஸாம்பிள் 3.42 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே சமயம் ஈஸியான சம் தான். இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி போடுறது அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஹிண்ட் வந்து ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம், டெல்டாவோட வேல்யூ வந்து நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது நோ ரியல் ரூட்ஸ், அப்படி தானே? ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்கா, அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். a equal to p square plus q square, அது அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் x பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், 2 into pr plus qs, அது வந்து bன்னு எடுத்துக்கோங்க. b equal to 2 into pr plus qs, அது bன்னு எடுத்தாச்சு. c equal to இங்கே என்ன இருக்குது, r square plus s square, அது அப்படியே எடுத்துக்கோங்க. r square plus s square, சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணிடுவோம், அப்புறமா செகண்ட் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ டெல்டா நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டாவோட வேல்யூ என்ன, டெல்டாக்கு ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் இந்த இருக்குது பி, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்புறம் பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 4 ஏ வந்து ப்ராக்கெட்குள்ளே போடுங்க, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இன்ட்டு சி, அப்படின்னா இதையும் ப்ராக்கெட்டில் போடுங்க, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இங்கே ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, 4 காமனாக இருக்கா, ஃபஸ்ட்டு 4 வெளியில் எடுத்துருங்க. மிச்சம் என்ன இருக்குங்க, பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் இருக்குமா, பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். 4 மட்டும் வெட்டிட்டு எழுதுறோம், அவ்வளோதான். மைனஸ் இங்கே p square plus q square into r square plus s square, அவ்வளோதான். இப்போ இங்கே a plus b whole square ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். a plus b whole square, இது வந்து a, pr டோட்டலாக pr ரெண்டையும் சேர்த்து நம்ம ஏன்னு எடுக்கணும். சாரி, இது ரெண்டையும் சேர்த்து ஏன்னு எடுக்கணும், இது ரெண்டையும் கியூஎஸ் ரெண்டையும் சேர்த்து பின்னு எடுக்கணும். அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு எழுதிக்கலாம், இல்லைனா நடுவில் 2ab போட்டுக்கலாம், அப்படின்னா மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் எழுதணும் கிடையாது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் கூட எழுதிக்கலாம். சரி, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் இந்த இருக்குல்ல, பிஆரை ஸ்கொயர் பண்ணணும். ஏக்கு நிறைய பிஆர் தானே இருக்குது, பிஆர் ஸ்கொயர். அப்போ என்ன, ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்புறம் ப்ளஸ் பி ஸ்கொயர், அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும், கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். அப்புறம் 2abனா 2 இன்ட்டு இது ரெண்டையும் சேர்த்து போடுங்க, பிஆர் கியூஎஸ். இது முடிஞ்சா, அப்புறம் இது ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்கிறனால இந்த ப்ராக்கெட் போடுறதுனால அப்படியே போட்டுக்கலாம். இந்த பி ஸ்கொயர் எடுத்துகிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். பி ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து என்ன ஆகுங்க, பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுமா. அப்புறம் இந்த பி ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுமா. அதே மாதிரி கியூ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், இது ரெண்டையும் மல்டிப்ளை கியூ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போது 4 இன்ட்டு இந்த பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், இங்கே 2PRQS மொத்தமாக போட்டுக்கலாம், தப்பில்லை. இங்கே மைனஸ் அளவில் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், இங்கே எல்லாமே மைனஸ் ஆயிரும், அவ்வளோதான். மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ லைக் டேர்ம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு ப்ளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், அது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. 4 into
பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், சாரி இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் போட்டு வச்சுருக்கேன், இது ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ளஸ் தானே வரும். ஓகே, இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இருக்கா, மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இதை நான் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். இங்கே 2 இருக்கா, 2, இங்கே என்ன பிஎஸ் இருக்கா, இப்போ 2பிஎஸ் அப்படி போட்டுங்க, 2பிஎஸ், அப்புறம் கியூஆர் மிச்சம் இருக்குது, பிஎஸ் விட்டால் மிச்சம் என்ன இருக்குது, கியூஆர் இருக்கா, அந்த கியூஆர் அப்படி சேர்த்து எழுதிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன், இங்கே ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்குது பாருங்கள், அந்த மைனஸை வெளியே எடுத்துருங்க, மைனஸ் 4 இன்ட்டு, அப்போ இது ப்ளஸ் ஆயிருமா, பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இந்த மைனஸை வெளியே எடுக்கும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும், அவ்வளோதான், மைனஸ் 2பிஎஸ் கியூஆர். இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மாதிரி இருக்கா, இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்முலா மாதிரி தெரியுது. இந்த ஃபார்முலா இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது, இது மைனஸ் 2ab மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் 4 அப்படி இருக்கட்டும், ஏக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆச்சுன்னா பிஎஸ் மட்டும் இருக்குமா, பிஎஸ் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, கியூஆர் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ஸ்கொயர்னால் இங்கே நெகட்டிவாக வரதுக்கு சான்ஸே இல்லை, அப்போ ப்ளஸ்ஸாக தான் வரும், வெளியில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆன்சர் என்ன, மைனஸ், அப்போ நெகட்டிவாக தான் ஆன்சர் கிடைக்கும். தேர்ஃபோர் டெல்டா இஸ் லெஸ் தென் 0, தேர்ஃபோர் given equation has no real roots. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஹேப்பன் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர், பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நடக்குன்னா ஸோ தட் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா 0 வரணும், வேறு ஒன்றும் இல்லை, பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர். இப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இது டெல்டா தானே, டெல்டா புட் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர்னு போட போகிறேன். அப்போ டெல்டா என்ன வரும், டெல்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4, பிஎஸ்க்கு பதிலாக கியூஆர் போடுங்க, கியூஆர் மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் மைனஸ் கியூஆர் கேன்சல், அப்போ 0, அப்போ மைனஸ் 4 இன்ட்டு 0, 0 இன்ட்டு எனிதிங் என்ன ஒரு ஆன்சர் 0. அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல், ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.